தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு நாளை பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், எவ்வளவு அதிகாரிகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது? விவரங்கள். 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக 234 தொகுதிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒருவர், அவருடன் கூடுதல் தேர்தல் நடத்தி அலுவலர் என்ற அடிப்படையில் இருவர், மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அவர்களுக்கான பயிற்சி தான் மொத்தமாக 1000 அதிகாரிகளுக்கு நாளை சென்னையில கலைவாண அரங்குல கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சிவஞானம் அவருடைய தலைமையில தான் இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில முக்கியமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய பணி எப்படி மேற்கொள்வது என்பது குறித்தான ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்பது மேற்கொள்ளப்படும். அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த பயிற்சியின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். 234 தொகுதிகளை சேர்ந்த 1000 அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியின் மூலமாக வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகளை எண்ணி அதற்கான முடிவுகளை அறிவிப்பதற்கான வழிமுறைகள், அதாவது ஒவ்வொரு சுற்றாக வாக்கு எண்ணிக்கை என்பது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை என்பது சுற்றுகளாக அறிவிக்கப்படும். 14 மேஜைகள்ல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றாக எண்ணி முடிக்கப்படும். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 200 பூத்துகள் இருந்தால் அந்த பூத்துல இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரத்துல 14 டேபிள்ல ஒரு 28 சுற்றுகள் என்ற அடிப்படையில அதற்கான எண்ணிக்கை என்பது நடைபெறும். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். தபால் வாக்குகள் எண்ணப்படும் முதலில். அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் 8:30 மணி அளவுல எண்ணப்படும். இந்த தகவல் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த மையத்துல கரும்பலகையில போர்டுல எழுதி தெரியப்படுத்துவாங்க. தேர்தல் முகவர்களுக்கு, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய முகவர்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு சுற்றுடைய முடிவுகளும் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படுவாங்க. இதன் மூலமாக அனைத்து வாக்காளர்களும் தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒவ்வொரு சுற்று முடிவுகளிலும் எந்த விதமான குளறுபடிகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தெளிவாக முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது. தபால் வாக்குகளும் அப்படித்தான். ஒரு 5000 வாக்குகள் தபால் வாக்குகள் ஒரு தொகுதியில பதிவாயிருந்ததுன்னா ஒரு 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை வீதம் ஒரு 10 மேஜைகள் போடப்பட்டு தபால் வாக்குகளும் தனியாக ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்தை, அதாவது இந்த 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் ஒரு தனியான இடத்துல அதற்கான தபால் வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும். இதற்கான பயிற்சி தான் நாளை வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலமாக 234 தொகுதியைச் சேர்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவருடன் கூடுதல் அலுவலர்கள் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த 1000 அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படக்கூடிய நிலையில அவர்கள் அந்த மாவட்டங்களுக்கு சென்று கூடுதலான பயிற்சிகளை தேவைப்படுவதற்கு வழங்குவார்கள். இதன் அடிப்படையில் தான் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.